ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸ்ரீகாகுளம் ஸ்ரீலாக் ஹோம்லெஸ் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த கதையில பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையில பீச் ஓரத்துல சில கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா. அந்த கொலைகள்லாம் யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற பயங்கர ட்விஸ்டோட கடைசியில நீங்க யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க இந்த படத்துல. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், கண்டிப்பா கொலைகாரங்க இவன் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களால கண்டுபிடிக்க முடியாது. முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, படிச்சு தெரிஞ்சுக்கோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப நேர படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. ஒருத்தர் உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு நைட் டைம்ல. அங்க வந்திருக்கிற எஸ்ஐ இவரை வந்துட்டு மிரட்டுறாரு. ஏன் அப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை போட்டு பார்த்தா நியூஸ் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஒரு அமைச்சர் இறந்துட்டாராம், அதுவும் மனித வெடிகுண்டு வச்சுதான் சாகடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு நியூஸ் இங்க போயிட்டு இருக்கு. அதனால ஊருக்குள்ள எதுவும் பெருசா பஞ்சாயத்து கலவரமோ எதுவும் நடந்துடக்கூடாது, ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கிற எஸ்ஐ கிளம்புறாரு. இந்த பக்கம் நைட் டைம் ஊருக்குள்ள ஒரு ரெண்டு பேரு எதிர்த்து பல வண்டியில வந்து இடிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மாமியார் கொடுத்த வண்டியா, அந்த வண்டி இப்படி இடிச்சிட்டேடான்னு சொல்லி சண்டைக்கு போறான் ஒருத்தன். வண்டியில உட்கார்ந்து இருக்கிறவன் ஏதோ கொஞ்சம் சைக்கோ மாதிரி தெரியுதுங்க. இறங்கி வந்தவன் நேரா அந்த வண்டி மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி எரிச்சு விட்டுறான். பாவம் மாமியார் கொடுத்த வண்டி இல்லையா, அவன் அழுதுகிட்டு இருக்கிறான். அதே இடத்துல போலீஸ்காரங்க ரவுண்ட் சொன்னாங்க இல்லையா, என்னடா அதுக்குள்ள கலவரத்தை உண்டாக்கிட்டீங்களா, ரெண்டு பேரும் ஏறுங்களா வண்டியில அப்படின்னு சொல்லும் போது கூட மாமியார் கொடுத்தவன் சார் இந்த மாதிரி நடந்துருச்சு, அதுக்குன்னு இந்த ஆளு பெட்ரோல் ஊத்தியா எடுப்பான் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போறாரு. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்தையும் அள்ளி தூக்கி வண்டியில போட்டுட்டு போறாங்க. இந்த பக்கத்துல போலீஸ் வண்டி கிளம்பி போய்கிட்டு இருக்குது. அதே நேரத்துல வண்டியோட சத்தத்தை கேட்டு சில பேர் சைக்கிள்ல வந்துகிட்டு இருந்தவனுங்க என்ன நினைச்சானுங்க தெரியல, சைக்கிள் எல்லாம் அங்கேயே படுக்க வச்சுட்டு பிளாட்ஃபார்ம்ல போய் படுத்து தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. வண்டி போனதுக்கு அப்புறம் தான் அவனுங்களுக்கு கிளம்பி போறானுங்க. இன்னொரு பக்கத்துல போலீஸ் ஜீப் இந்த பக்கமா கிராஸ் ஆகுது. ஒரு காருக்காரன் இந்த பக்கம் குறுக்க வரலான்னு பாக்குறான். கிராஸ் ஆகிற அந்த நேரத்துல போலீஸ் ஜீப்பை பார்த்தோன்னே வண்டியை திரும்ப ரிவர்ஸ் எடுத்துட்டு அந்த போலீஸ் வண்டி போனதுக்கு அப்புறம் இந்த காரை எடுத்துக்கிட்டு போறான். ஏதோ சில கிரைம் இங்க நடந்துகிட்டு இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. நியூஸ்ல வேற செத்து போன ஆளை பத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு டீ கடையில வந்து ஒருத்தர் தலைவலிக்க டீயை குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் ஏதோ சம்பவம் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இங்க நமக்கு காமிக்கிறாங்க. இது எல்லாமே நடந்து முடிஞ்சது அடுத்த நாள் காலையில பீச் ஓரத்துல காமிக்கிறாங்க. கப்பிள்ஸ் ரெண்டு பேரும் இங்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. காதலியோ காதலன் கிட்ட எனக்கு வந்துட்டு பர்த்டே இல்லையா, நீ எனக்கு கோல்டு ரிங்க வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க ரெண்டு சின்ன பசங்க வந்து அக்கா தான் கேக்குறாங்களே வாங்கி கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏண்டா தங்க வைக்கிற விலை என்னடா, இதுல தங்கலாம் கிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா வாங்கி தானே கொடுத்தாக்கணும் அப்படின்னு சொல்றான். காசு இருந்தா குடுறானா வேணா வாங்கி தரேன்னு சொல்லி அந்த லவ் பண்ற பையன் கேட்டா அந்த சின்ன பசங்க ரெண்டு பேரும் காசு எதுக்குண்ணா, இந்தாங்க மோதிரம் இதை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி தங்க மோதிரத்தையே கொடுக்குறான். ஏதுரா உனக்கு தங்க மோதிரம் கேட்டா அந்த பீச் ஓரத்துல ஒரு அக்கா படுத்திருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றான். பார்த்தாதான் தெரியுது கரையோரமா ஒரு டெட் பாடி ஒண்ணு கிடக்குது. இறந்து போனது என்னமோ ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட கையில இருந்த மோதிரத்தை தான் இந்த பசங்க விளையாட்டுத்தனமா கழட்டி எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துருக்கானுங்க. அடுத்தது போலீஸ்காரங்களுக்கு போன் பண்றாங்க. வர்றது என்னவோ நம்ம போலீஸ்காரர் தான் வராரு. வந்தவர்கிட்ட அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. கொலை எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு டெட் பாடி இந்த மாதிரி தானே கடந்துச்சு, அந்த கேஸான கொலைகாரனை கூட நீங்க இன்னும் பிடிக்கலையே, இது ரெண்டாவது தடவை நடந்திருக்குது, நீங்க என்ன தூங்குறீங்களா அப்படியா அப்படியான்னு ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறான். கொலை நடந்தது இப்பதான், எதுவா இருந்தாலும் ஃபாரன்சிக் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த டீட்டெயிலாலும் சொல்ல முடியும், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு சொல்றான். பதிலுக்கு அந்த ரிப்போர்ட்டரோ கண்டுபிடிக்கல அப்படின்னா நீ என்னையா பண்ணுவேன்னு சொல்லி கேட்டா என்னோட வேலையை நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற போலீஸ்காரர் சவால் விட்டுருக்காரு. கரெக்டா 6 நாள் தாயா உனக்கு டைம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ரிப்போர்ட்டரும் பேசிட்டு போறாரு. இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஏட்டையா கூட அங்க இருக்கிற எஸ்ஐ டிஸ்கஷன் பண்றாரு. மேல இடத்துல வேற அவர் இறந்து போயிட்டார் இல்லையா அமைச்சர், அந்த கேஸ் விஷயமா ஏதோ விசாரிக்கணுமா, அதுக்காக எனக்கு வேலை நிறைய இருக்குது. இதுக்கு இடையில இந்த ரிப்போர்ட்டர் வேற அவங்கிட்ட வேற சவால் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவன் வேற என்ன பத்தியே நியூஸ்ல எழுதிக்கிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன், எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. பேசாம என்னோட கேஸ் எடுத்து நடத்துற மாதிரி ஒரு நல்ல டிடெக்டிவ் இருந்தா சொல்லியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஏட்டுக்கிட்டு சொன்னா நிறைய பேர்த்த சொல்லிக்கிட்டே வராரு. ஆனா அவனுக்கு எல்லாமே டம்மி பீஸ். கடைசியா ஒரு நபரை அங்க இருக்கிற ஏட்டையா எனக்கு சொந்தக்கார பையன் தான் சார், அவன் பயங்கரமா விசாரிப்பான், போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டான் ஆனா போலீஸ் ஆக முடியல, அதனால டிடெக்டிவ் ஆயிட்டான். ஆனா விசாரிக்கிற தோரணை வேணா காமெடியா இருக்கலாம், ஆனா பயங்கரமா விசாரிப்பான் சார் அப்படின்னு கொஞ்சம் பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி அவனோட அட்ரஸ் கூட போய் பாப்போம்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அந்த ஆளு சும்மா நாளும் போன் பேசிட்டு இருக்கான். ஏன்னா போலீஸ்காரங்க வர்றத முன்கூட்டியே அவரோட சொந்தக்காரர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் டம்மியா இருக்க கூடாது, ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க ஆளை பார்த்த உடனே போலீஸ்காரர் ஏதோ நம்புற மாதிரி தெரியல. ஏன் இவன் பார்க்கவே டம்மி பீஸா இருக்காயா அப்படின்னு சொல்லி கேட்டா சார் வேற வழி இல்ல கொடுத்து விடுங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதால வேற வழி இல்லாம போலீஸ்கார் நடந்த பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இந்த கேஸ கரெக்டா ஒரு 6 நாள்ல முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற நம்ம டிடெக்டிவ் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அடுத்தது அந்த கேஸை பத்தி ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு போறாரு. அங்க ஏதோ சில விஷயங்கள்லாம் அவரு தடயமா எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸை பத்தின டீடைல் என்னையான்னு சொல்லி
சொல்லி திரும்பவும் கூட்டு போலீஸ்காரர் கேட்டா சில பேர்த்த விசாரிக்கணும், அதுக்காக ஒரு தனியா வீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீஸ் செட்டப்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டையும் போலீஸ்காரங்க கொடுக்குறாங்க. அதே இடத்துல இங்க இருக்கிற நம்ம ஹீரோவை வாட்ச் பண்றதுக்காக போலீஸ்காரர் ஒரு லேடி கான்ஸ்டபிள போட்டிருக்காங்க. அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே கலாய்க்கிறாரு. ஏயா நீ போட்டிருக்கிற சட்டைக்கும் மூஞ்சி சார்லின் சாப்ளின் மாதிரி இருக்குது, நீ எல்லாம் டிடெக்டிவ் ஆயா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த லேடி போலீஸே கலாய்ச்சிட்டு இருக்கு. சரி இப்ப விசாரணைக்கு வருவோம்னு சொல்லி நம்ம ஹீரோ சில எவிடன்ஸை பீச்ல கலெக்ட் பண்ணிருக்காரு. அதனோட சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. முதல்ல விசாரிக்கிறது பாலுன்னு சொல்லி ஒருத்தவனை கூப்பிட்டு வந்து வச்சிருக்காரு கஸ்டடியில. அவங்கிட்ட தான் விசாரிக்கிறாங்க. அவனை பத்தி விசாரிக்கும் போது அவன் 10th எல்லாம் ஃபெயில் ஆயிருக்கலாம். துபாய்க்கு போகணுங்கிறது அவனோட பல நாள் ஆசை. இருந்தாலும் அவ்வளவு பணம் இல்லாதால ஊருக்குள்ள சொந்தமா உனக்கு ஒரு டெலிகால் எஸ்டிடி கால் பூத் ஒன்னு வச்சு கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல. அதை பார்த்துக்கிட்டு அப்படியே இவனோட பொழப்ப ஓடிட்டு இருந்திருக்கான். அதே இடத்துல தான் ஒரு பொண்ணு ஒருத்தி வந்திருக்கான். அந்த பொண்ணை பார்த்தவனே அவன் அழகுல நம்ம பாலு மயங்கி போட்டான். அந்த பொண்ணு அடிக்கடி இந்த பக்கமா வந்துட்டு போவோம். அதை பார்த்து நம்ம பாலு சைட்டு விடுறத அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. படத்தோட ஹீரோயின் கூட இவதான். சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறாங்க, பேசுறாங்க, ரெண்டு பேருக்குள்ள காதல் இருக்குதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாச்சு. பாலு வேற பின்னாடியே போறான் இல்லையா. ஒரு நாள் அந்த பொண்ணு லெட்டர் எழுதி கொடுத்துருச்சு, பீச்சுக்கு வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி. ரெண்டு பேரும் தனிமையில பேசுறாங்க. அப்படியே காதலும் கொஞ்சம் கொஞ்சமா வருது. இந்த நம்ம பாலு டெலிபோன் பூத் வச்சிருக்காரு இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு அடிக்கடி வந்துகிட்டே இருப்பா. டிஷர்ட் போட்டுட்டு இருக்கா இல்லையா. இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனதால இப்ப அப்படியே அடிக்கடி இந்த பக்கம் வர்றது, பாலு கிட்ட பேசுறதுன்னு இவளோட பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அடிக்கடி எஸ்டடி பூத்துக்கு வந்துட்டு அவன பாலோட காதலி அடிக்கடி போன் பேசிக்கிட்டே இருப்பா. யாரு கூட போன் பேசுற மாதிரியே இவனை சைட் அடிக்கணுங்கிறதுக்காக இங்க போனை பேசிக்கிட்டு இருக்கான். பீச்ல ஒரு நாள் அந்த பொண்ணு நம்ம பாலுவை கூப்பிட்டு, இந்த பாரு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆனா எங்க அண்ணனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவான். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்குது. என்னன்னா இவளுக்கு அப்பா அம்மா கிடையாது, அண்ணன் மட்டும்தான். இப்ப வேலை பார்க்கறது கூட ஏதோ ஒரு அனாத ஆசிரமத்துல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இவளோட பிறந்த நாள் அன்னைக்கு தனக்கு பிடிச்சவங்களுக்கு நைட் டைம்ல பீச் ஓரமா உட்காந்து கேக் எல்லாம் கட் பண்ணி ஊட்டி விடணுங்கிறது ஆசை அப்படின்னு சொல்லி இவ பேசிக்கிட்டு இருக்கிறா. அதுக்கு என்ன சிறப்பா செஞ்சிருவோம், இந்த பிறந்த நாள் உன் வாழ்நாள்ல நீ மறக்க கூடாது, என்னதான் உனக்கு பிடிக்கலையா, இன்னைக்கு நம்ம கேக் வெட்டுவோம், நீ எனக்கு அதை ஊட்டி விடு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணு, பாலு நீ எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் அப்பா அம்மாக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீ தான், என் அண்ணன் கூட என்ன ஒழுங்கா பாத்துக்கல, ஆனா நீ இருக்கிறன்ற தைரியம் இப்ப எனக்கு இருக்குன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா அந்நியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் பைக்ல போயிட்டு இருக்கிற இந்த பொண்ணோட அண்ணங்காரன் பாத்துறான். எதர்ச்சியா பார்த்தோன்னே மூஞ்சில துணியெல்லாம் போட்டுக்கிட்டு வேகமா பைக் எடுத்துட்டு போயிடுறாங்க. அண்ணங்காரன் பாத்துட்டானா பாக்கலையான்னு கூட தெரியல. இந்த பக்கம் பாலு வேற டென்ஷனா உட்காந்துருக்கான். இன்னைக்கு 12 மணிக்கு வேற கேக் வெட்டுறதா சொல்லியிருந்தா இல்லையா. இது நேரம் வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. பாலோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா இல்லையா, அந்த டிஷர்ட் போட்டுட்டே தெரியவா பாருங்க, அவ வந்திருக்கா. அவகிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாமே பாலு சொல்றான். அதுக்கப்புறம் அவளே ஒரு போன் கால் எடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு போனை பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு வேலை விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு, லேடிஸ் தானே இவங்க பேசுறதால அவங்க வீட்டுல ஒன்னும் பெருசா சந்தேகம் வரல. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் எடுத்து போனை பேசணும்னு இந்த மாதிரி நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்றேன். நம்ம வந்துட்டு ஒரு பிளான் வச்சிருக்கோம், நான் உங்க வீட்டுக்கு கார் எடுத்துட்டு வரேன், விசில் அடிக்கிற சத்தம் கேட்டோன்னு நீ வெளியே வந்துரு, இந்த கார்ல ஏறி நம்ம வெளியே போயிடலாம், 12 மணிக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிச்சிட்டு திரும்ப 1 மணிக்கு வந்து வீட்டுல விட்டுறோம், யாருக்கு எந்த சந்தேகமும் வராது, கேட்டா கூட வேலை விஷயம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை ஒண்ணு பண்றாங்க. சோ அவங்க சொன்ன மாதிரியே காரை எடுத்துக்கிட்டு நம்ம பாலுவும் அந்த டிஷர்ட் போட்ட பொண்ணும் இன்னும் ஒருத்தி நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறா. அவளோட பேரு மேரி. அவளும் அதே ஆசிரமத்துல தான் வேலை பார்க்கறா. சோ அவளும் கூட கூட்டிட்டு வந்தா சந்தேகம் வராதுன்றதுக்காக அந்த பொண்ணையும் கூடவே கூட்டிட்டு வந்திருக்காங்க. விசில் அடிச்ச சத்தம் கேட்ட அடுத்த நிமிஷம் ஹீரோயின் வெளியே வராங்க. அதே மாதிரி கூப்பிட்டு போறாங்க. பீச்சுக்கு போறாங்க. எல்லாரும் சேர்ந்து கேக் எல்லாம் வெட்டி செலிப்ரேஷன் பண்றாங்க. பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் பிரைவசியா இருக்கட்டும் சொல்லிட்டு புதுசா வந்திருக்கிற நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மேரியை கூப்பிட்டு இந்த டிஷர்ட் போட்ட பொண்ணு அந்த பக்கம் தனிமையா போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இவங்க காருக்குள்ள உட்காந்து ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசிட்டு இருக்க அதே இடத்துல லைட் அடிக்கிற மாதிரி தெரியுது. யாரா அது காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த நேரத்துல என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் தப்பா ஒரு போலீஸ்காரன் பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு பிறந்த நாள், அதை செலிப்ரேஷன் பண்றதுக்காக தான் வந்தோம், ரூமுக்குள்ள பண்றதெல்லாம் காருக்குள்ள பண்றீங்களாடான்னு சொல்லி அந்த ஆள் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஏதோ ஒரு கத்திர சத்தம் கேக்குது. அங்க போய் பார்த்தா இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி இந்த இல்லையா மேரி, அவ இறந்து போய் கிடக்குறா. என்னடா பண்றீங்க, யாரா இந்த கொலையெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கார் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்க, இருடா அவங்கள வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அந்த பக்கம் நவுந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த நிமிஷம் பார்த்து அந்த பொண்ணோட கழுத்துல தான் யாரோ குத்துன மாதிரி தெரியுது. அவளும் இறந்து கிடக்குறா. கூட இருக்கிற அந்த டிஷர்ட் போட பொண்ணு கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ அந்த நேரத்துல அந்த போலீஸ்காரர் இருந்தார் இல்லையா, இருடா அவங்க எல்லாம் போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லி வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நவுந்து போறான். அதே கேப்ல இவங்க என்ன நினைச்சாங்க தெரியல, அந்த பிளட் பேடி எடுத்து கடல்ல போட்டுட்டு கார் எடுத்துட்டு அந்த 3 பேர் வராங்க. சோ வந்தது 4 பேர். இப்ப நம்ம பாலோட காதலியும் அந்த டிஷர்ட் போட்ட பொண்ணு இவங்களுக்குள்ள ஒட்டுமொத்த பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், இந்த கேஸை நாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம், அது இல்லாம என் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே
கொன்னே போட்டுருவான் அப்படின்ற மாதிரி பயந்து போயிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்தது ஒரு போலீஸ்காரன், அவன் பார்த்துட்டானேன்னு சொல்லி கேட்டா அவன் நம்மள யாருன்னா தெரிய போகுது, கொஞ்ச நாளைக்கு நம்ம வெளியே வர இருந்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு தான் கார் எடுத்துட்டு வந்தாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு கார் ரிவர்ஸ் எடுத்ததுக்கு அந்த போலீஸ் ஜீப் போனதுக்கு அப்புறம் போச்சு பாத்தியா, அந்த காரு இந்த கார் தாங்க. சோ இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாலு இங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி இருக்கிறாப்ல. ஹீரோ கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப பீச்சுக்கு எல்லாம் போயிட்டு விசாரணையை பண்றாரு. விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் பாலோட காதலி இருக்கா இல்லையா, அவகிட்ட தான் அடுத்த விசாரணையை நம்ம ஹீரோ முன் வைக்கிறாரு. அவளை கூப்பிட்டு விசாரிக்கும் போது எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் ஒரு அனாதை தான், அண்ணனோட தொல்லை ரொம்ப அதிகமா இருக்குது, எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்னோட பாலு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு கதையை ஆரம்பிக்கிறான். வீட்டுக்குள்ள கூட அவ அன்னிக்காரி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கும். அவளோட கொடுமையை தாண்டி அண்ணங்கார வேற பாக்குறதுக்கு எப்ப பார்த்தாலும் மினுக்கிட்டே திரியிற, எவனையாவது இழுத்துட்டு போயிடுவாடி, திரும்ப வீட்டுக்கு வருவியாடி அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருப்பான். சோ இவனோட டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாம தான் இந்த பொண்ணு வேலைக்கு போகுது. ஏதோ கொஞ்சம் சம்பளம் இந்த பொண்ணு வீட்டுல கொடுக்கறதால தான் இவளை இன்னமும் கொஞ்சம் வச்சிருக்காங்க, இல்லைன்னா எப்பயே அடிச்சு விரட்டி துரத்திருப்பாங்க போல. அந்த நிலைமையில தான் இவளோட நிலைமை இருக்குது. இப்ப அவ ஃப்ரெண்டுக்காரி மேரி இந்த பக்கம் கூட்டிட்டு போயிருக்கா. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு பாலு கிட்ட மனசு விட்டு பேசியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பைக்ல வெளியே போயிட்டு வரும்போது தான் அண்ணங்காரன் பார்த்திருக்கான். சோ அண்ணங்காரனும் இந்த பொண்ணை பிடிச்சி விசாரிச்சிருப்பாங்க. நீங்க எங்கடி போயிட்டு வந்த, பைக்ல போய் அவன் கூட போனியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்டா கூட இருக்கிற மேரி பொண்ணும் இல்லனா என் கூட தானே இருந்தா, ஆசிரமத்துல இருந்து இப்பதான் வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் போய் சொல்லிட்டு இந்த பொண்ணு தான் சமாதானப்படுத்தி விடுது. சோ அதனால அவன் அண்ணங்காரனும் கார் எடுத்துட்டு போயிடுறான். ஆனா திரும்ப வேலையெல்லாம் முடிச்சு ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே எங்கிட்டே போய் சொல்றியா, அவன் மூஞ்சி உன் சேலை எனக்கு நான் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியாடி, எங்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு சொல்லி பெல்ட் எடுத்து போட்டு சாத்துன்னு சாத்துறான். அன்னிக்காரி ஒரு வார்த்தை கூட ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்கல, இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா சாத்துங்கன்னு சொல்லிடுறான். சாப்பாடு கூட கொடுக்கல, பச்சை தண்ணி கூட கொடுக்கல. அன்னைக்கு நைட்டே ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போன் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா, அதனால நம்ம கேக் கட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கோன்னு சொல்லி தான் பீச்சுக்கு போறதுக்கான பிளான் எல்லாம் நடந்திருக்குது. அன்னிக்காரி முழிச்சுக்கிட்டு தான் இருப்பா. ஆனா அன்னைக்கு நைட்டு அன்னைக்கும் அவங்க அண்ணனுக்கும் நைட்டு சமாச்சாரங்கிறதால பெருசா அவங்க வெளியே வர மாட்டோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு போயிருக்காங்க. அதனாலதான் இவங்க தைரியமா வெளியே போயிட்டு சுத்தி இருக்கிறாங்க. பீச்சுக்கு போனோம், கேக் எல்லாம் கட் பண்ணோம். கேக் கட் பண்ணிட்டு கார்ல இருக்கும்போது அங்க மீன் பிடிக்கிற ஆளுங்க சில பேர் வந்தாங்க. வந்து என்ன துன்புறுத்துறாங்க, என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. ஒருத்தர் என்ன தூக்கிட்டு போய் ரேப் பண்ணலான்னு கூட பார்த்தான். அப்ப பாலுதான் அவங்க கிட்ட இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கத்திர சத்தம் கேட்டுச்சு. நாங்க எல்லாருமே போனோம், அந்த மீன் பிடிக்கிறவங்களும் வந்திருந்தாங்க. அப்பதான் அந்த பொண்ணு மேரி இறந்து போயிருந்தான். அவரோட கழுத்துல யாரோ கத்தியால குத்துன மாதிரி ஏதோ தெரிஞ்சது, இறந்து போய் கிடந்தா. மீன் பிடிக்க வந்தவங்களும் அவங்கள்ட்ட உதவி கேட்டாலும் அவங்க நாங்களா இதெல்லாம் பண்ண மாட்டோம், போலீஸ்க்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியாம தான் அந்த டெட் பாடி தூக்கி கடல்ல அப்படியே போட்டுட்டு இந்த பக்கம் நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்குது. முன்னாடி அவங்கிட்ட விசாரிச்சா ஏதோ ஒரு போலீஸ்காரன் வந்ததா சொல்லிட்டு இருந்தான். உங்ககிட்ட கேட்டாக்கா மீன் பிடிக்கிற ஆள் வந்தாங்கன்னு சொல்ற, இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கே ஒரே குழப்பமா இருக்குது. ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் எப்பவுமே கூடவே தான் இருப்பாங்க. இவங்க விசாரிக்கிறது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப கூட ஒருவேளை கொலை பண்ணது அந்த பாலுவா இருப்பானோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க அம்மாக்காரங்களும் அப்பாக்காரங்களும். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அவன் சொன்னாக்கா இப்ப இந்த பொண்ணு சொல்றது பொய்யா, இதுல எது உண்மைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு பிளான் ஒண்ணு போய்கிட்டு இருக்குது. இப்ப அங்க வெளியே இருக்கிறாங்க இல்லையா லேடி போலீஸ், அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ கால் பண்ணிருக்காங்க. அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டானா இல்லையா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா ஒருத்தவங்கள்ட்ட விசாரிக்க போறேன், இன்னைக்கு கண்டிப்பா க்ளூ கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவதா ஒருத்தர் இருந்தா இல்லையா நம்ம பாலு கடைக்கு அடிக்கடி வருவாளே பாலு ஃப்ரெண்டு, அவளுக்கிட்ட போயிட்டு விசாரிக்கலாம் சொல்லி போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அவளை பத்தின டீட்டெயில் எல்லாத்தையுமே விசாரிக்கிறாரு. விசாரிச்சதுல தான் அவருக்கு ஒரு உண்மை வந்திருக்குது. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி டிவைஸ் பண்ணிருக்குது. டிவைஸ் பண்றதுக்கான காரணம் இவ கள்ள தொடர்புல இருந்திருக்கிறா. கள்ள தொடர்புல இருக்கிறது ஒரு ஆண் கூட இருந்தா பரவாயில்ல, பொண்ணு கூட இருந்திருக்கிறா. சோ இவ ஒரு கேயா இருந்திருக்கிறா, அதனாலே இவளுக்கு டிவைஸ் ஆயிருக்குது. சோ அதுக்கப்புறம் இவ பாலோட கடைக்கு அடிக்கடி வருவா. பாலோட கடைக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பாலு லவ் பண்றாளே ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா, அவளோட பேரு மேரி. சோ அந்த பொண்ணை இவ லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறா, கேவா இருந்திருக்கிறா. இது எல்லாமே இவளோட கார்ல இன்னொரு பொண்ணு வந்திருப்பா, அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா, எனக்கு இந்த மாதிரி பசங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, பொண்ணுங்களை பார்த்தா தான் பிடிக்குது. அதுவும் அந்த மேரி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ மேல ஒரு காதல் இருக்குது, நான் எப்படியாவது அந்த காதல் அவகிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடிக்கடி இந்த பொண்ணு பாலுவை பார்க்கறதுக்காக கார் எடுத்துட்டு வருது. அன்னைக்கு பீச்சுக்கு போனாங்க இல்லையா, இவங்களுக்கு பிரைவேசி கொடுத்துடலாம், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அந்த மேரி பொண்ணை தனியா கூப்பிட்டு போயிருக்கிறா. கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி ஒரு ரிங்கையும் பிரசன்ட் பண்ணிருப்பான். நம்ம காதலிக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பான். ஆனா அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்க மாட்டான். உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குது, நீ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தெரிஞ்சிருந்தா உன் கூட நான் வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லி அங்கவே இவங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை. இந்த பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு கத்திர சத்தம் கேட்டிருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இங்க இருக்கிற அந்த பாலுவோட ஃப்ரெண்டுக்காரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா.
இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட லேடி போலீஸ் கேட்டாலும் அப்பதான் காருக்குள்ள உட்காந்து ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருந்தாலே எனக்கு இந்த மாதிரி தோணுதுன்னு அந்த பொண்ணு தான் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்கோம் நம்ம ஹீரோ கிட்ட. சோ அந்த பொண்ணை வாண்டடா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததால தான் இந்த பொண்ணோட பத்தின டீடைல் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ விசாரிச்சிருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம், அந்த பொண்ணு கூட தனியா இருந்தது கடைசியா நீதான், அப்ப உனக்கு தெரியாம அந்த பொண்ணு இறந்திருக்க மாட்டா, நீதான் அந்த பொண்ணு கிட்ட உன்னோட எச்சரிக்கை இனங்கள்னு சொல்லிட்டு கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இங்க கேஸ நம்ம ஹீரோ முடிக்க பாக்குறாரு. அதே நேரத்தில் லேடி போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குது. ஃபாரன்சிக்ல இருந்தா இறந்து போன பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்குனாக்கா, இறந்து போன பொண்ணை கத்தியால தான் ஏதோ குத்தி இருக்கிறாங்க, ஷார்ப்பான ஆயுதத்தால குத்தி இருக்கிறாங்க. அதுவும் இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ விசாரிச்சதுல கொலை செய்யப்பட்டது ஒரு பெண்ணு அப்படின்றது கன்ஃபார்ம். ஆனா அந்த கொலையை பண்ணது ஒரு லேடி தான், அதுவும் நம்ம பாலோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. ஆனா இப்போ ரிப்போர்ட்ல இறந்து போன அந்த மேரியை கொலை பண்ணது லேடிஸ் கிடையாது, ஒரு ஜென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்க ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தலை மேல கல்ல போட்ட மாதிரி இருக்குது. இந்த கேஸ ஒரு வழியா முடிச்சிடலான்னு பார்த்தா முடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்கிறாங்க. இங்க ஏதோ ஒரு முகமுடி போட்ட மாதிரி ஒரு ஆளுங்க நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப மீதி இருக்கிறதுல இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆண்கள்லாம் யாரு? ஒன்னு அந்த பாலு போன் கடை வச்சிருக்கிறவன், ரெண்டாவது ஏதோ ஒரு போலீஸ்காரன் வந்ததா சொன்னாங்க இல்லையா அவன், மூணாவதா இந்த மீன் பிடிக்கிற ஆளுங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா அவங்க, இவங்கள யாரோ ஒருத்தவங்க தான் ஒரு வேலை கொலை பண்ணிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம ஹீரோ முடிவு பண்றாரு. திரும்ப அங்க இருக்கிற எஸ்ஐ போலீஸ்காரரு திரும்ப நம்ம ஹீரோக்கு போன் பண்றாரு. ஏண்டா பைத்தியக்காரா, இன்னும் இந்த கேஸை நீ முடிக்காம இருக்கிற, ஒரு லூசு கிட்ட கேஸ் கொடுத்தேன் பாரு, நான் ஒரு பெரிய லூசுடா அப்படின்னு ஒரு பக்கம் இவரு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. இந்த கேஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிச்சிருவேன், முடிக்க போற நேரத்துல ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ சமாளிக்கிறாரு. அதே போலீஸ் ஸ்டேஷன்ல படத்தோட ஆரம்பத்துல 2 வண்டி எரிச்சிட்டாங்க இல்லையா, மாமியார் வாங்கி கொடுத்த வண்டி அவன் எரிச்சிட்டான் சார், என்ன எதுக்கு சார் உள்ள வச்சிருக்கீங்கன்னு அவன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கத்துல அந்த பீச்ல ஒரு போலீஸ்காரர் வந்ததா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவரோட அடையாளம் அவரோட டீடைல் எல்லாம் கேட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி இப்ப அந்த போலீஸ்காரர் விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் கூப்பிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு விசாரிச்சா அவரு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. இந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்திருக்குது, அதனால தான் அண்ணன் பொண்ணை தூக்கி வளர்க்கலாம் சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நல்லபடியா வளர்த்து படிக்கலாம் வச்சிருந்திருக்கிறாரு. கல்யாணம் பண்ணி கொடுக்குற அந்த நேரத்துல தான் ஒரு பையனை காதலிக்கிறதாவும் அந்த பையனை கூப்பிட்டு ஓடி போயினதாலும் ஒரு லெட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இவருக்கு மனசே உடைஞ்சிருச்சு, இவங்களோட மனைவிக்கும் உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருந்திருக்கிறாங்க. அதுல இருந்து இந்த ஆளுக்கு காதலர்கள்னாலே பிடிக்காது. ஒரு பார்க்கல 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களையும் போட்டு செம்மையா அடி அடின்னு அடிச்சிருப்பாரு. அந்த பொண்ணு போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு, வான் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சஸ்பெண்ட்ல வீட்டுல இருக்கும்போது தான் அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் சொல்லி பீச்சுக்கு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு தான் வந்துட்டு இந்த 2 பேரும் கார்ல உட்காந்து சில்மிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் எனக்கு வெறி வந்துச்சு, அவங்களே போட்டு நான் பயங்கரமா அடிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு சத்தம் கேட்டுச்சு, அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணை கத்தியால குத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். ஹேண்ட் கப்பை எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லி இந்த பக்கம் வந்தேன், யாரும் என் தலையில பலமா அடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, மயக்க தெளிஞ்சு ஏஞ்சி பார்த்தா பக்கத்துல இருந்த அந்த பொணத்தையும் காணா, அந்த ரெட் கலர் காரையும் காணா, எதுவுமே நடக்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்றாரு. நம்ம ஹீரோவோ, நீ ஒரு போலீஸ்காரன் தானே, அடுத்த நாளாவது போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லையா நடந்ததை பத்தின்னு சொல்லி கேட்டா, என் மனைவி படுத்த படுக்கையா இருக்கிறா, என்னை விட்டு அவளை பாத்துக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது, அதனால நான் வந்து சொல்லல அப்படின்னு இவரு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ எப்படி இந்த போலீஸ்காரரை கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, பீச்ல போய் விசாரிச்சார் இல்லையா, அங்க ஒரு டார்ச் லைட் ஒன்னு கிடைச்சிருக்கும். சோ அந்த டார்ச் லைட்டை வச்சு விசாரிச்சதுல தான் பக்கத்து வீட்டுல இருந்த ஆளுன்னு சொல்லி தெரிய வந்திருக்குது. அப்படிதான் இந்த போலீஸ்காரையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்ப ஒட்டுமொத்த கேஸையும் எடுத்து விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இருக்குது. இவ்வளவு நேரமா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா அவங்க பக்கத்திலே இருந்தாங்க இல்லையா, சோ அது எல்லாமே அவரோட கற்பனை. ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் ஆரம்பத்தில் இதே மாதிரி ஒரு கடற்கரையில தான் இதே இடத்துல தான் இறந்து போய் மிதந்து இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அது ஒரு கொலையா தற்கொலையான்னு கூட இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு தெரியல. ஆனா ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு கொலை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப கூட நம்ம ஹீரோ அந்த லேடி போலீஸ் கிட்ட தான் தன்னோட வாழ்க்கையில நடந்த கதையை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பாவுக்கு ஹீரோவை ஒரு போலீஸ்காரர் ஆகணும்ன்றது ஆசை, அதுக்காக படிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆனா 30 வயசு ஆகியும் அவரால் போலீஸா ஆக முடியல. ஒரு நாள் ஊருக்கு வந்து அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. கடற்கரையில இந்த மாதிரி உங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குது. ஆனா அவங்க அப்பா அம்மா இறந்து போனாலும் அதுல இருந்து அவங்க அப்பா அம்மா நம்ம ஹீரோவோட பக்கத்திலே இருக்கிற மாதிரியும், ஹீரோவால போலீஸ் ஆக முடியாம போனா என்ன, நீ ஒரு டிடெக்டிவா ஆகலாம் இல்லையா, அதை நீ செய்யி, உனக்கு நாங்க பக்கத்துல துணையா இருக்கிறோம், எங்களுக்கு நீ தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட உருவம் இவரோட கண்ணுக்கு அதுல இருந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அப்படிதான் இவங்களோட வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்திருக்குது. சோ இந்த கதை எல்லாத்தையுமே அந்த லேடி போலீஸ்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. உன்னை பார்த்தா காமெடி பீஸா தான் தெரிஞ்சுது, ஆனா உனக்குள்ள இவ்வளவு ஒரு வலி வேதனை இருக்குது, எனக்கு இப்பதான் தெரியுது, என்ன நடந்தாலும் சரி இந்த கேஸை நீ முடிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர்கிட்ட பேசி ஏதோ கொஞ்சம் டைம் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமைச்சரும் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கேஸை நீங்க சீக்கிரமா முடிக்கணும், உங்களுக்கு
இவ்வளவுதான் டைம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த கேஸை ஒரு வழியா எடுத்து நடத்தி முடிச்சிட்டாரு. கொலைகாரங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களையும் இங்க வர வச்சிருக்காங்க. அப்பதான் எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் ஹீரோ சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன அந்த மேரி பொண்ண கொலை பண்ணது யார் அப்படின்னாக்கா, படத்தோட ஆரம்பத்துல ஸ்கூட்டியை ஒருத்தவன் எரிச்சான் இல்லையா, அந்த சைக்கோ அவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான்னு சொல்லி அவனோட போட்டோவை காமிக்கிறாங்க. சோ இவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். இவன் ஒரு சைக்கோ. இவன் சின்ன வயசுல இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை கத்தியால கழுத்துல குத்துவான். கழுத்துல குத்துற பழக்கம் இவனுக்கு அதிகமா இருந்தது. அதுல இருந்து இவன் வேலைக்கெல்லாம் போக மாட்டான். பீடி குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறதுன்னு இப்படியே இருந்திருப்பான். யாராவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இவன் அந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்ப்பான். சோ அன்னைக்கு கூடமே அந்த பாலு ஃப்ரெண்டும் அந்த மேரி பொண்ணும் ரெண்டு பேரும் தப்பா நடந்துக்கணும், நீ என் கூட இரு, நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கும். சோ அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையில மேரி பொண்ணு நம்ம பாலுவோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளை தலையில அடிச்சதால அவன் மழக்கம் போட்டு விழுந்திருப்பான். அதே இடத்துல தான் அந்த பைத்தியக்காரன் வந்து மேரி பொண்ணை அடிச்சு கழுத்திலே கத்தியால குத்தி கொலை பண்ணிருப்பான். சோ அதுக்கப்புறம் பாலு ஃப்ரெண்டு அந்த லேடி ஏந்ததுக்கு அப்புறம் இவ இறந்து போய் கிடக்கிறத பார்த்து தான் கத்திருப்பா. சோ அதுக்கப்புறம் தான் இந்த சத்தம் கேட்டிருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்க நமக்கு காமிக்கிறாங்க. இவ்வளவு நாளா கொலைகாரனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கிட்டு இந்த லூசு போலீஸ் என்ன கொலைகாரனை தேட சொல்லி இருக்கிறான் பாரு, நீ எவ்வளவு பெரிய அதிமுட்டாள் போலீஸ்னு இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற நம்ம ஹீரோ கிண்டல் பண்றாரு. சோ அவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னாக்கா, அவனை கொலை பண்ண சொன்னது யாரு, அதுக்கு இன்னொரு ஆள் இருக்கிறான்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அது யாரியா அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப பாலு தான் இதை கொலை பண்ண சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப இன்னொரு டீட்டெயில சொல்றாங்க. ஆமா, அவன் தான் பீச்ல ஒரு ஸ்கெட்சை போட்டு கொடுத்திருக்கான். இந்த மாதிரி நைட் டைம்ல நாங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வருவோம், கேக்க வெட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளுமே நீங்க கேக்க வெட்டு, நான் அவ கழுத்தை வெட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப இங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு டவுட். சரி, கொலை பண்ணவன் அவன் தான், கொலை பண்ண சொன்னவன் இவன் தான், ஆனா என்ன காரணத்துக்காக இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அவசரப்படாதியா, அதுக்கு இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவதான் அப்படின்ற மாதிரி இன்னொரு போட்டோவை ஒன்று காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினா தான் இருக்கிறா. சோ பாக்குறதுக்கு அப்பாவி பொண்ணா இருக்கிறாள், இவையால கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டா இப்பதான் அவளோட உண்மையான சுயரூபம் நமக்கு தெரியுது. அவ வீட்டுல அண்ணி குடும்பம்லாம் இல்ல, இவளோட குடும்பம் தான் அன்னிக்கு அதிகமா இருந்திருக்குது. அண்ணனும் இவளை அடிக்கல, இவ தான் அண்ணன் அடிக்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்திருக்கா. ஒரு காரை ஒண்ணு வச்சுக்கிட்டு தொடச்சுக்கிட்டு இப்படியே இருக்காத, வேலை வெட்டிக்கலாம் போடா, ஏதோ நான் சம்பாரிச்சு கொடுக்கறதால உன் பொழப்பு அவனோட குடும்பமும் ஓடிக்கிட்டு இருக்குது, இல்லைன்னா நீ தெருவில் பிச்சை தாண்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவளே மிரட்டி இருப்பா. அதுக்கப்புறம் வெளியே மட்டும் அப்பாவி பொண்ணு மாதிரி நடந்துகிட்டு இருப்பா. அப்பதான் அந்த மேரி பொண்ணு கூட கூட்டுக்கிட்டு அடிக்கடி அனாத ஆசிரமத்துக்குலாம் போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. இவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை, அதுவும் பணத்து மேல அவ்வளவு ஆசை. பணத்துல போட்டோல வச்சிருக்கிற காசை கூடமே விடமாட்டா, உத்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அண்ணில இருந்து காசு மேல ஒரு ஆசையால எப்படியாவது வாழ்க்கையில பண காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தா. அதுக்கான நேரமும் இவளுக்கு சரியா அமைஞ்சது. ஒரு நாள் வந்துட்டு அனாத ஆசிரமத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட பசங்களும் அனாத குழந்தைகளும் இருந்திருக்குது. சோ அப்படி இருக்கிற குழந்தைங்களை இவ தான் பாத்துக்கணும். அதே இடத்துல ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்திருப்பா. அந்த டாக்டரை இவனும் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. லவ் பண்ணிட்டு வெளிநாட்டுல போயிட்டு செட்டில் ஆகணும், நல்லா பணம் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரெண்டு பேத்துக்குமே இருந்திருக்குது. அப்பதான் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆடு ஒண்ணு பார்த்திருப்பா. என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு கிட்னி அறுவை மாற்று சிகிச்சை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றத பார்த்த உடனே இவளுக்கு அதை வச்சு பணம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையும் வந்திருக்குது. அதை தான் காதலன் டாக்டர் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட போயிட்டு டீட்டெயில் எல்லாம் கேட்டிருக்கிறான். அவனும் ஆமா, இதெல்லாம் பண்றதெல்லாம் இப்ப சர்வ சாதாரணமாயிடுச்சு மெடிக்கல்ல, இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு உடல் உறுப்பு கிடைச்சா போதுன்றதுக்காக கோடி கோடியா கொட்டுறதுக்கு கூடமே ஆள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் இவளோட பண புத்தி வேற மாதிரி தீட்ட ஆரம்பிச்சிருக்கான். இந்த அனாத ஆசிரமத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரே ஒரு ஆளு தான். சோ அந்த ஆளுக்கு பண பிரச்சனை அதிகமா இருக்குது. அதை இவ பயன்படுத்தி அந்த ஆளை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறா. நம்ம 3 பேர் சேர்ந்து இங்க இருக்கிற அனாத குழந்தைங்களா பார்த்துட்டு அது மூல வளர்ச்சி கம்மியா இருக்கிற அந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பிளட் சாம்பிள்லாம் ரெடி பண்ணி வெளிநாட்டுக்கு விற்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு போறோம்னு சொல்லி அந்த பசங்களை அங்கேயே அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு 2 கிட்னியில ஒரு கிட்னி ஆபரேஷன் பண்ணி எடுத்து வித்துட்டு அதனோட பணத்தை வச்சுக்கிட்டு சொகுசா இங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கிட்னியோட வாழ்ற குழந்தைகளுக்கும் இன்ஸ்பெக்ஷன் ஆகி அதுவும் அடிக்கடி இறந்து போயிடுறாங்க. அந்த இறந்து போன குழந்தைகளோட இடுப்புல இருக்கிற அந்த ஆபரேஷன் பண்ண தழும்புகள்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அவனே ஒரு துணி எல்லாம் சுத்தி அதுக்கப்புறம் தான் பெத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. உங்க குழந்தைக்கு ஆரம்பத்துல இருந்து உடம்பு முடியாம இருக்கு இல்லையா, அதனாலதான் செத்துச்சு அப்படின்னு சொல்லி செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கறதால பெத்தவங்களுக்கு பெருசா எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா மன வளர்ச்சி குறைவா இருக்கிற பசங்களும் மூல வளர்ச்சி உடம்பு முடியாத பசங்க எல்லாம் தான் இங்க இருக்கிறாங்க. அதை தான் இவனுங்க பயன்படுத்தி பணமா பார்த்துருக்கிறானுங்க. சோ இப்படிதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா இந்த சூட்சமும் கொஞ்ச நாள்ல வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் கூட இருந்த அந்த மேரின்னு ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, இறந்து போனா இல்லையா, அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஒரு நாள் ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட இடுப்புல
ஸ்ட்ரக்சர் போட்டிருந்ததை பார்த்திருக்காங்க. சோ அந்த தையல் தளம்பெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எப்பயுமே தனியா பேசிட்டு இருக்கிற ஒரு ரூம்ல வீடியோ எடுத்திருக்கிறா. சோ இந்த மாதிரி வந்துட்டு இனிமே நம்ம இந்த மாதிரி கிட்னி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது, இதயத்தை கொடுத்தாக்கா இன்னும் அதிகமான பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற டாக்டர் அங்க இருக்கிற அந்த ஃபாதர்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா இவளுக்கு தான் பண ஆசை ரொம்ப அதிகமா இருக்குது இல்லையா. இதுங்க எல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம், இதெல்லாம் நோபல் பரிசு கோல்டு மெடலுமா வாங்க போது மூளை இல்லாத பசங்களும் முட்டாள் பசங்களுமா தானே இங்க இருக்குது, அதை வச்சு பணமாவது பார்த்து நாமளாவது சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் இந்த பிளான பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. சரின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சோ இது எல்லாத்தையுமே தான் அந்த மேரி பொண்ணு ரெக்கார்டா எடுத்துட்டு போயிட்டு நம்ம போலீஸ்கார்ட்ட சொல்லலாம் சொல்லி போயிருக்குது. ஆனா போலீஸ்காரும் அமைச்சர் வராங்க, அவருக்கு பந்தோபஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்பெல்லாம் கேஸ் எடுக்க முடியாது, எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்க்கலாம் சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான கேஸ் சார், முக்கியமான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மேரி பொண்ணு எவ்வளவு தூரம் நம்ம எஸ்ஐ கிட்ட சொல்லி இருக்குது. ஆனா அவர் வேலை பிஸியா இருந்ததால ஏட்டுக்கிட்ட பார்த்து பேசிக்கமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்த நிமிஷம் இங்க இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வந்திருக்குது. இந்த மாதிரி உங்களோட மேட்டர்லாம் வெளியே லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி யாரோ போன் போட்டு சொல்லி இருக்காங்க. அதுல இருந்து தான் அவளுக்கு இந்த மேரி பொண்ணை போட்டு தள்ளுங்கிறதுக்காக இவளோட கூடவே இருந்திருக்கிறா. அதே மாதிரி அந்த மேரி பொண்ணு இவ கூட இருக்கிறதுக்கு இவளை பத்தின எல்லா டீட்டெயிலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளான்ல படி தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கிறா, பாலு கடை வச்சிருக்கான் இல்லையா, அவனோட பார்வை அவன் நம்மளை காதலிக்கிறான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பகடக்காயை யூஸ் பண்றதுக்காக தான் சும்மா டூப்ளிகேட்டா அவனை லவ் பண்றதா சொல்லி அடிக்கடி அவனோட போன் கடைக்கு போயிருக்கிறான். போன் கடைக்கு போனது கூடமே யாருக்கும் போன் பேசிட்டு இருப்பா இல்லையா, அது வேற யாருமே இல்ல, தன்னோட காதலன் இருக்கான் பாருங்க டாக்டர், அவகிட்ட தான் போன் பேசிக்கிட்டு இருக்கிறா இவ. ஸோ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ற இந்த மாதிரி நம்ம பண்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அந்த மேரி பொண்ணை நான் போட்டு தள்ள போறேன், அதுக்காக இப்ப பாலு சொல்லி ஒருத்தவன் என்ன காதலிக்கிறான், அவனை வச்சே நான் போட்டு தள்ளிக்கிறேன், போட்டு தள்ளிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஃபாரின் போயிடலாம் சந்தோஷமா இருக்கலாம் சொல்லிட்டு இந்த ஒரு பிளானையுமே இவ போட்டிருக்கிறா. அதுக்கப்புறம் தான் பாலு தனியா கூப்பிட்டு பீச்சில் பேசியிருக்கிறான். இந்த மாதிரி எனக்கு பிறந்த நாள், எனக்கு நைட் டைம்ல கேக் வெட்டினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒரு பிளானை பண்ணியிருக்கிறா. அடுத்த நாளுமே நீ ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டல, நீ நானும் ரெண்டு பேரும் ஃபாரின் போய் சந்தோஷமா இருக்கலாம், என்னோட அநாத ஆசிரமத்துல இருந்து தான் என்ன அனுப்புறாங்க, சோ அனுப்புறது கூடமே உன்னை என் புருஷன் சொல்லி கூட்டிட்டு போவேன், ஆனா அதுக்கு ஒருத்தி இடைஞ்சலா இருக்கிறா, யாருன்னு கேட்டா அந்த மேரி தான். சோ அவளும் ஃபாரின் போகணும் ஆசையா இருக்கிறா, ஃபாதரை கைக்குள்ள வச்சிருக்கிறா, அவ வரக்கூடாது, அவ வராம இருந்தாதான் நீ நானும் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லியிருக்கிறா. அதுக்காக என்ன பண்றது, வேணா நான் வேணா பேசட்டுமா அவகிட்ட அப்படின்னு சொல்லி பாலு கேட்டா, பேசினா வேலைக்கு ஆக மாட்டா, அவளை ஒரே அடியா அனுப்பிடலாம் சொல்லி பிளான போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதை பண்றதுக்கு ஆள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாலு ஒரு ஆளை செட் பண்ணா இல்லையா, அவன் தான் அந்த கொலைகாரன். ஸோ அந்த கொலைகாரன்ட்ட காசெல்லாம் கொடுத்து டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நைட்டு கேக் கட் பண்ற மாதிரி பிளானை போட்டு அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அந்த போலீஸ்காரன் தலையில அடிச்சதுமே வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். அந்த மீன் பிடிக்கக்காரங்க வந்தது எல்லாமே உண்மைதான், ஆனா கொலை நடந்ததை பார்த்துட்டு பயந்துட்டு அவனுங்க அங்க இருந்து ஓடிட்டானுங்க. போகும்போது கூட வண்டியில இவளா ஒரு கதை கட்டி போலீஸ் நாளைக்கு விசாரிச்சா கூட என்ன கேட்டாக்கா இந்த போலீஸ்காரன் வந்தான்னு சொல்றான், உடனே கேட்டாக்கா மீன் பிடிக்கிறக்காரங்க வந்தாங்க சொல்லு, இப்படிதான் மாத்தி மாத்தி சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்துல நம்ம ஹீரோ விசாரிக்கிறதுமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோவோட கதையை முடிக்கணுங்கிறதுக்காக அடியாளுங்களை கூடமே அனுப்பியிருப்பா. ஆனா நம்ம லேடி போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்தவங்களை எல்லாத்தையுமே அடிச்சு காப்பாத்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு விஷயத்தையுமே பண்ணிருக்கிறது அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. நீங்க மட்டும் அந்த கேஸ் அப்பே எடுத்திருந்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்து போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றாரு. இந்த கேஸை பத்தி இன்னும் நீங்க எப்படி விசாரிச்சீங்கன்னு சொல்லி ஒரு டீட்டெயிலா காமிக்கிறாங்க. கடற்கரை ஓரமா போனா இல்லையா, அந்த மேரி பொண்ணு அடிக்கடி இந்த குறுக்கு எழுத்துலாம் போட்டுட்டு இருப்பான். அப்படி ஒரு குறுக்கு எழுத்து புக் அங்கேயே கடந்திருக்கும். நைட் டைம்ல கூட அவ எடுத்துட்டு போயிருப்பா. ஸோ அந்த இடத்துல ரத்தம் சொட்டி இருக்கும். அந்த இடத்துல ஒரு குதிரை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிட்ட அந்த இடத்துல இருந்திருக்கும். ஸோ அந்த பேரை வச்சுதான் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்க ஒரு ஸ்கூட்டி இருந்திருக்கும். அந்த ஸ்கூட்டி தான் படத்தோட ஆரம்பத்தில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்கூட்டியும் இந்த பேரு லெட்டர்ல கடந்தது இல்லையா, சேம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஸ்கூட்டிலுமே ஒரு பேப்பர் இருந்திருக்கும். ஸோ அந்த பேப்பர்ல நிறைய டீட்டெயில எழுதி கொடுத்திருக்கிறது பாலு இவனுக்கு கொடுத்திருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குது. ஸோ அதை வச்சுதான் அந்த ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாரு நம்ம ஹீரோ. இன்னொரு பக்கம் மேரி தான் இந்த மாதிரியான இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சா. அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கேஸ் எடுக்கிறதுக்காக நீ ஏட்டாவை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்ஐ சொல்லியிருப்பாரு. அந்த ஏட்டு தான் அவளுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உங்களோட டீட்டெயிலாம் எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணு வந்திருக்கிறா, எவிடன்ஸ்லாம் அவள்கிட்ட பக்காவா இருக்கு, என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறா, அவளோட கதையை முடிங்கன்னு சொல்லி அப்ப இவ போட்ட பிளான் தான் அந்த பொண்ணு இறந்திருக்கிறா. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா இறந்து போனாங்க இல்லையா, அதுவுமே இவங்க பண்ண வேலை தான். ஸோ அதே மாதிரி ஒரு நாள் அந்த ஆசிரமத்தில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கூலி வேலைக்காக ஹீரோவோட அம்மா அப்பாவும் போயிருப்பாங்க. அப்ப அந்த ஃபாதர் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த ஆள் பார்த்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பேசும்போது கூட ஹீரோவோட அம்மா நமக்கு எதுக்கு வம்பு, ஒரு நாள் வந்தமா வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கூட ஹீரோவோட அப்பா இவங்க எல்லாம் அந்த குழந்தைகளை வச்சு ஏதோ பணம் சம்பாதிக்கிறானுங்க, கேவலமான வேலையை பார்க்கறாங்க
கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறத அங்கிருந்து தூரத்துல இருந்து ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கிறத எனக்கு அப்பா அம்மா இல்ல, எனக்கு அப்பா அம்மாக்கு என் பிறந்த நாள் அன்னைக்கு ஊட்டி விடுன்னு ஆசை, ஆனா நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி அழுதுருப்பா இவங்க ஹீரோவோட அப்பா அம்மா கிட்ட. அவங்களுக்கு மனசு கேட்காம என் பொண்ணு மாதிரி தாமா நீ, இன்னைக்கு நைட்டு உனக்கு கேக் கட் பண்றோம் சொல்லி நைட் டைம்ல கூட்டு போய் கேக் எல்லாம் கட் பண்ணி ஊட்டிலாம் விட்டுருப்பாங்க. நல்லா சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல இவளோட அடியாளுங்க 2 பேர் வந்து ஹீரோவோட அப்பா அம்மாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அதே பீச்சில் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படிதான் அவங்களும் இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, பீச்சில் போயிட்டு தடயம் கிடைக்குதான்னு சொல்லி நோட் பண்ணார் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கேக் அட்டை ஒன்று கிடைச்சிருக்கும். அந்த அட்டையில் இருக்கிற பேண்டை வச்சு கடையில் போயிட்டு கேட்டா அடிக்கடி இந்த மாதிரி அந்த பொண்ணு வருவா, அடிக்கடி கேக்கெல்லாம் வாங்குவா. ஆனா அவளுக்கு பிறந்தநாள் டேட்டு எந்த டேட்டுன்னே தெரியல, எப்ப பாரு அடிக்கடி கேக் வாங்குவா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை வச்சு விசாரிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த மீன் பிடிக்கிறவங்களை எப்படி கூப்பிட்டுருப்பாருன்னா, பீச்சில் தேடும்போது ஒரு டப்பா ஒன்று கிடைச்சிருக்கும், சாப்பாடு டப்பா. அதுல மீன் பிடிக்கிறவங்களோட பேர் போட்டிருக்கும். அதெல்லாம் வச்சுதான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இவங்க தான் கொலைகாரங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை நம்ம ஹீரோ முடிச்சுட்டு அந்த பக்கமா வெளியே வராங்க. ஹீரோக்கு அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, ஆனா இன்னுமே அவங்க கூட இருக்கிற மாதிரி தான் அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ இந்த கேஸை முடிச்சிட்டாரு இல்லையா, போலீஸ்காரங்க அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியிலையும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் வந்துட்டு போலீஸ்காரர் இந்த கேஸை 6 நாளுக்குள்ள முடிக்கலன்னா அவங்க வேலையை விட்டுருன்னு சொன்னாங்க இல்லையா, அவருக்கும் இவருக்கு என்ன பார்க்கன்னா அவன் பொண்டாட்டிக்கிட்ட காசு வாங்கிச்சான், காசு வாங்கிட்டு திருப்பி தரலன்னு ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிருக்கிறாரு. ஸோ அதுல இருந்து அந்த ஆளுக்கு இவரை பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ காசுக்காக தானே இவ்வளவும் கூத்து நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் பேசி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.